வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். ஆடி மாத பிறப்பு தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்தார். நாளை ஆடி மாத பிறப்பாகும். சூரிய பகவான் தெற்கு நோக்கி நகரும் காலமாகும். தேவர்களின் இராப்பொழுது ஆடி மாத பிறப்பு தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் வியாழக்கிழமை ஆடி மாத பிறப்பு 17ஆம் தேதி ஆடி மாதம் முதல் நாள் ஆடி மாத பிறப்பு. இந்த சூரிய பகவான் வருடத்திலே 6 மாதங்கள் உத்தராயணம் என்று தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே உத்தராயணம். இந்த ஆனி மாதம் நிறைவேற்று ஆடி மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது தட்சிணாயனம் தெற்கு நோக்கி செல்லுவது. இந்த தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பம் நாளைய தினம் ஆடி மாத பிறப்பு. இந்த ஆடி மாதத்திலே கூழ் காய்ச்சிக் கொள்வார்கள். ஆடிப்பிறப்பு கூழ்ன்னு சொல்லி இது நாம் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுதே இந்த பாடசாலைகளிலே சோமசுந்தரருடைய அந்த பாடல்கள் எல்லாம் இந்த பாடிக்கொள்வார்கள். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூழுங்குடிக்கலாம் கொழுக்கட்டை என்று அந்த அழகாக சிறு வயதிலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கின்ற வகையிலே இந்த கூழ் காய்ச்சுவது ஆடிக்கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு நிவேதனம் வைத்து அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு பெரியோர்களுக்கு அடியவர்களுக்கெல்லாம் இந்த கூழ் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஆடி மாதத்திலே. ஆடிக்கூழ் கொழுக்கட்டை அவித்துக் கொள்வார்கள். இவையெல்லாம் நோய்கள் வராமல் காக்கின்ற சக்தி. அதனாலே இந்த அம்பாளுக்கு ஆடி கூழ் காய்ச்சி வைத்து வழிபாடு செய்வது. பொதுவாக ஆடி மாதம் பூராவுமே இந்த ஆடி மாதம் முடிகின்ற வரையிலே அந்த 30 நாளுமே இந்த கூழ் காய்ச்சி கொள்ளுகின்ற வழக்கமும் உண்டு. அவ்வாறு சிறப்பானதாக இந்த நாளைய தினம் ஆடி மாதம் மலர்கின்றது. அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் இந்த அம்பிகைக்கு பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இந்த ஆடி மாதத்திலே செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. இது சக்திக்குரிய மாதமாக அம்பாளுடைய வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதம். அதனாலே தான் ஆடி மாதத்திலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள் இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள். ஆடி வெள்ளி, ஆடி மாதத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய், ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி அமாவாசை என்று இந்த பல சிறப்புகளோடு கூடியதாகிய ஆடி மாதம் தட்சிணாயனம் நாளைய தினம் ஆரம்பமாகிறது. நாமும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.